देवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टतृषामेष पुराणार्को धुनोदितः. This is Grantaraj Srimad Bhagavatam, Canto 1, Chapter 9, text number 22. Yes. Tathapyekanta bhaktesho pasya bhupanukampitam yanme asumstyajatah sakshat krishno darshanamagataha. You want to read the translation and purport? Yes, Prabhu. Sulochana Mataji, Tamil படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபுஜி. கேக்குறதா? Everybody is able to hear? கேக்குறதா பிரபுஜி? Yes, we can. Please continue. Yes, yes. We can hear. Mataji படிங்க. 22வது ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு பொருளுரை. கேக்குறதா? கேக்குறதுங்களா? எல்லாம் கேக்குறது. Yes. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அவர் அனைவரிடமும் சம அன்பு கொண்டவர் என்ற போதிலும் நான் அவரது உறுதியான தொண்டன் என்பதால் வாழ்வை நான் முடித்துக் கொள்ளும் வேளையில் அவர் அன்புடன் என் முன் வந்துள்ளார். பொருளுரை. பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்கும் சமமானவர் என்ற போதிலும் அவரிடம் பூரண சரணாகதி அடைந்தவர்களும் தங்களின் காவலராகவும் தலைவராகவும் வேறொருவரையும் அறிந்திராதவர்களுமான அவரது தூய பக்தர்களிடம் அவர் அதிக அன்பு கொண்டுள்ளார். பகவானையே காவலராகவும் நண்பராகவும் எஜமானராகவும் எண்ணி அவரிடம் அசையாத நம்பிக்கை கொண்டிருப்பது நித்திய வாழ்வின் இயற்கையான நிலையாகும். தெய்வராசி ஒருவன் பகவானையே பூரணமான மத்திய நிலையில் தன்னை வைத்துக் கொள்ளும் பொழுது அவன் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது பகவானின் விருப்பமாகும். இதற்கு எதிரான இயல்பு திருப்திக்கு காரணமாகிறது. தெய்வராசி தன்னை முழு சுதந்திரமுடன் எண்ணி ஜடமுலகை அடக்கியாட விரும்புவதால் இழிவடையக்கூடிய இத்தன்மை அவனிடம் காணப்படுகிறது. எல்லா தொழில்களுக்கும் அகங்காரமே மூல காரணமாகும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவன் பகவானால் கவரப்பட்டவனாக இருக்க வேண்டும். பீஷ்ம தேவரின் மரண படுக்கைக்கு அருகில் பகவான் தோன்றியதற்கு பீஷ்மரின் உறுதியான முக்தியை காரணமாகும். கிருஷ்ணர் அர்ஜுனனின் மைத்துனராக இருக்க நேரத்தினால் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணருடன் அளவிலான உறவு இருந்தது. ஆனால் பீஷ்மருக்கு அளவிலான உறவு இருக்கவில்லை. எனவே பகவானை அவர் கவர்ந்து எழுதுவதற்கு பகவானுடனான அவரது நெருங்கிய ஆத்ம உறவே காரணமாகும். உடலளவிலான உறவு மிகவும் திருப்தி அளிப்பதும் திருப்தியானதும் ஆகும். இதனால்தான் பகவானை அந்த மகாராஜனின் மகன் என்றும் யசோதியின் மகன் என்றும் ராதாராணியின் காதலர் என்றும் அழைக்கும் பொழுது அவன் அதிக மகிழ்ச்சி அடைகிறார். பகவானுடன் கொண்டுள்ள உடல் அளவிலான இந்த உறவானது அவருடன் அன்பு பரிமாற்றிக் கொள்வதற்கு ஏற்ற மற்றொரு புத்தமாகும். இத்தகைய உன்னதமான உறவு முறைகளின் இனிமையை பீஷ்மர் உணர்ந்துள்ளார். எனவேதான் அவர் நந்த நந்தன நாமங்களை போலவே பகவானை பார்த்த சக்தி போன்ற நாமங்களால் அழைத்து விரும்புகிறார். பகவானுடனான நமது இனிமை கொண்ட உறவை நிலைநாட்டுவதற்கு சிறந்த வழி பகவானின் அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களின் வாயிலாக அவரை உணர்வதாகும். நேரடியாக உறவை நிலைநாட்டிக் கொள்ள முயலக்கூடாது. நம்மை சரியான வழியில் அழைத்து செல்லும் தகுதியுடைய ஒருவன் பகவானுக்கும் நமக்கும் இடையே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. Om Jnanatimidandhasya Jnananjanashalakaya Chakshurunnityam Yena Tasmai Shri Gurave Namah. Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Dadati Swapadantikam. Vandeham Shri Guroho Shri Yuta Padakamalam Shri Gurum Vaishnavamscha. Shri Rupam Sagrajatam Sahagara Gurunathan Vitam Tam Sajivam.
साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। मद्गवीरपि गोपालस्वी कुर्यात् कृपया यदि तदैवासाम्भयः पीत्वा हृष्येयुस्तत्प्रियाजनाः। This is actually the shloka. It's hard to understand this shloka without reference to the previous shloka, which I will therefore read. இப்ப நான் சொன்ன ஸ்லோகத்தை என்னுடைய முன்னாடி ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இப்ப நான் அதை படிக்க போறேன். सर्वात्मनः समदृशो यद्वयस्यान हंकृतेः तत्कृतं मतिवैषम्यं निरवध्यस्य न क्वचित्. Being the, well, you can read the translation, I'm sure you have it. Oh, which verse, Prabhu? This is from 21, the previous verse. Oh, yeah, the 21. Mataji, 21வது ஸ்லோகம். மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் என்பதால் அவர் அனைவருடைய இதயத்திலும் இருக்கிறார். அனைவரிடமும் சம அன்பு கொண்டவராக அவர் வேற்றுமை என்னும். எனவே சமநிலை கொண்டவரான அவரது செயல்களும் பௌதீக களங்கத்திலிருந்து விடுபட்டவையாகும். ஹரே கிருஷ்ணா. பொருளை நல்ல just a translation. So now we can understand there's a contrast here. Tathapi, nonetheless. இங்க ஒரு விசித்திரமான முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆரம்பத்துல சொல்றார் ததாபி, என்ன இருந்தாலும். Pashya ekanta bhakteshu anukampitam. He's saying, please witness what is the Lord's kindness upon his exclusive devotees. இங்க பீஷ்மதேவர் சொல்றாரு, எல்லாரும் பாருங்க, பகவானுக்கு அவருடைய பக்தர்கள் மேல இருக்கக்கூடிய பிரத்யேகமான கருணையை பாருங்கன்னு சொல்றாரு. Bhupa means O king. Bhupa means O king, dear king. பூப அப்படிங்கிறது இங்க பகவான் அரசனே அப்படின்னு அவரை சொல்றது. Yanne asumstyajatah sakshat krishno darshanam agatah. Here I am leaving my body and the Lord himself has come just to give me darshan. நான் இங்க உயிரை விடுறதுக்கு என்னுடைய உடலை துறக்கும் நிலையில் இருக்கேன். ஆனா பகவான் தாமாகவே சுயமாக எனக்கு தரிசனம் கொடுக்கிறதுக்கு வந்திருக்கார். In his very brief commentary on this shloka, Sridhar Swami has simply pointed out this distinction here. Tathapi samatvepi. Even though he's equal to all, still take a look at this. Which one, Prabhu? I'm saying that Sridhar Swami is paraphrasing that although the Lord is equal to everyone, nonetheless, see what's happening in this verse. He's showing mercy, special mercy to Bhishma Dev. நம்மளுடைய ஆச்சாரியரான ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா, பகவான் எல்லாருக்கும் சமமாக இருந்தாலும் இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்தின்படி பீஷ்ம தேவருக்கு பிரத்யேக விசேஷ கருணை வழங்குகிறார். Here the word he says anukampitam simply means anukampam, compassion, mercy, kindness. அனுகம்பித்தம் அப்படிங்கிறது அனுகம்பாம், அதாவது கருணை அப்படிங்கிற பொருள். Vishwanath Chakravarti Thakur has elaborated a little bit on this verse as well. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் மற்றும் ஒரு ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் விளாவரியா விளக்கி இருக்கார். He says tathapi here means although it's not possible for me to be like you.
இங்க ததாபி அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இதனுடைய பொருள் என்னால உங்களை மாதிரி இருக்க முடியாது, இருப்பினும். You in this case meaning Yudhishthir Maharaj. இத இங்க அதாவது யுதிஷ்டிர் மகாராஜர் கிட்ட சம்பந்தப்படுத்தி சொல்றார். உங்களை போல என்னால இருக்காட்டால் கூட. Yudhishthir Maharaj had a very close relationship with the Lord. யுதிஷ்டிர் மகாராஜர் நமக்கு தெரியும் கிருஷ்ணருடைய மிக நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். In the same family. ஒரே குடும்பம் என்பதால். But still, look, he's being merciful to me. ஆனா பீஷ்மதேவர் என்ன சொல்றார், பாருங்க அவர் எனக்கும் ரொம்ப கருணையோட இருக்கார் அப்படின்னு சொல்றார். He's that form of Brahman which is filled with bliss, and he's come to such a low person as me. அவரே பரம்பொருளான பிரம்மனாக இருந்தா கூட என்ன மாதிரி ஒரு கீழ் நிலையில இருக்கக்கூடியவனுக்காகவே வந்திருக்கார் பாருங்க. Ekonu bhavo anubhuyatam iti bhava. This is another one of his anubhavas. இந்த ஸ்லோகம் ஏகோனு பாவா, what's the true? Eka anubhavo anubhuyatam iti. ஏக அனுபாவ அனுபூயதாம் அப்படிங்கிறது இன்னொரு விதத்துல இதே தான் சொல்றது. So he's actually just showing mercy to you. To show mercy to you, he comes to me. உங்களுக்கு கருணை காட்டுற மாதிரி யுதிஷ்டர் கிட்ட பீஷ்மதேவர் சொல்றார், எனக்கு கருணை காட்டுகிறார். Swami has really given the most elaborate purport on this verse, and this is found in his Priti Sandarbha text 95. பிரீத்தி சந்தர்ப்பம் அப்படிங்கிறதுல 95வது ஸ்லோகத்துல ஜீவ கோஸ்வாமி மற்றும் ஒரு ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்திற்கு மிக விலாவரியான விளக்கத்தை கொடுத்துள்ளார். Now just see Bhishma Dev's humble attitude. இங்க ஒன்னு கவனிக்க வேண்டியது என்னன்னா, பீஷ்மதேவருடைய பணிவான மனப்பான்மையை பாருங்க. Although the Lord has come to see Bhishma Dev in his final hour, but Bhishma Dev is not thinking like that. பீஷ்மருக்காக பகவான் அவருடைய இறுதி காலகட்டத்திற்காக வந்திருந்தா கூட பீஷ்மர் அப்படி நினைக்க மாட்டேங்கிறார். He says, although it's virtually impossible, still, just see, King, his mercy on those of you who are pure devotees. இங்க என்ன சொல்றார், அவர் தன்னுடைய எனக்காக அவர் வந்திருக்காரோ இல்லையோ, உங்களை மாதிரியான தூய பக்தர்கள் பாண்டவர்களை சொல்றார், நீங்க தூய பக்தர்களா இருக்கிறனால தான் உங்களுக்காக வந்திருக்காரு, அதன் மூலம் எனக்கு கருணை வழங்குறார். In other words, the Lord considers himself to be within the bounds of a particular mood of devotion that a devotee manifests. அதாவது இது வேறு விதத்துல சொல்லணும்னா, பக்தருடைய மனப்பான்மை எப்படி இருக்கோ அந்த வரையறம்புக்குள்ள பகவான் அதை வெளிப்படுத்துவார் என்பதுதான் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. That is to say that yes, Prabhu. Yes, just a minute. The Lord thinks that he's controlled by their particular kind of bhakti, and he conceives of himself in relation with that particular conception of bhakti. Is it clear? Yes, bro. ஒரு பக்தன் என்ன கண்ணோட்டத்துல எந்த விதத்துல கிருஷ்ணரை அணுகிறாரோ, எந்த உறவை மேற்கொள்ள வேண்டும்னு விருப்பத்துல அணுகிறாரோ, அந்த உறவுக்கு தகுந்தாற் போல பகவான் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு அன்பு பரிமாற்றம் செய்கிறார். If you have pure devotion to the Lord, then the Lord will conceive of himself in terms of your devotion for him. நீங்க பகவானுக்கு தூய பக்தி வச்சிருந்தீங்கன்னா, அவர் மேல செலுத்தினீங்கன்னா, உங்களுடைய மனநிலையில என்ன இருக்கோ அதன்படி அவரை அவர் மாற்றிக்கொண்டு அந்த கருத்துக்கு கண்ணோட்டத்திற்கு ஏற்றா போல அவர் தம்மை வெளிப்படுத்துவார். There's a story about one devotee from England. ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பக்தர், அவரை குறித்து ஒரு சம்பவம் நடந்தது. This is shortly after the First World War. முதல் உலக போருக்கு உடனே இந்த சம்பவம் நடந்தது. பின்னர் and this devotee had previously been a scholar in England. இங்கிலாந்து நாட்டில் ஒரு பெரிய கற்றறிந்த பண்டிதராக இருந்தார் இந்த பக்தர்.
through, we can say, a near-death experience. As an Air Force, Royal Air Force pilot, he was almost killed, but he had a mystical experience in which he could understand that there's a God taking care of me. இவர் வந்து ராணுவத்தில் இருந்தார், போர் வீரராக இருந்தார். அப்பொழுது இவர் வந்து அந்த விமானத்துல பறக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவர் வந்து இறந்து போகிற சூழ்நிலை வந்த பொழுது அவருக்கு ஒரு உணர்வுகள் ஏற்பட்டு நிச்சயம் கடவுள் என்னை காப்பாத்துகிறார் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. He was fighting in the world's first air force, air war. There was a dog fight over Germany, I guess it was. ஜெர்மனி நாட்டுக்கு மேல விமானம் மூலம் போர்கள், மிக கொடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது. அதுதான் முதல்லயே உலகத்திலே முதலாக அந்த மாதிரி ஒரு விமானம் மூலமாக போர் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். So his entire squadron of fighter planes was surrounded by German planes. அவர் ஓட்டிக்கிட்டு இருந்த, அவர் பறந்து கொண்டிருந்த விமானத்தை சுற்றி ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அனைத்து விமானங்களும் சுற்றி சூழ்ந்து விட்டது. Everyone was shot down or somehow disappeared. He found himself alone, surrounded by German enemy planes. அந்த இதுல சொல்ல போனா அவர் தான் கடைசியா இருந்த மிச்சமா. மற்றவங்க எல்லாரும் இவருடைய கூட இருந்தவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒன்னா வந்து கீழே விழுந்து செத்துட்டாங்க, இவர் மட்டும்தான் மிச்சம் இருந்தார். So somehow or other, to try to get out, he just turned his plane towards the sun and went up into the sky. அவர் எப்படியோ வந்து தப்பிக்கணும் அப்படிங்கறத பார்த்து சூரியனை நோக்கி தன்னுடைய விமானத்தை திருப்பி செலுத்த ஆரம்பிச்சிட்டார். In those days, they didn't know so much about flying. You can't do that. You will lose consciousness and crash. அந்த நாள்ல எல்லாம் வந்து இவ்வளவு பயிற்சி இல்ல. யாராவது இப்படி செங்குத்தாக சூரியனை நோக்கி விமானத்தை செலுத்தினாங்கன்னா அவங்க நினைவிழந்து கீழே விழுந்து செத்துருவாங்க. So he passed out. He lost consciousness flying high in the sky. அவ்வளவு மேல ஒரு விமானத்தை செலுத்தும் பொழுது அவருக்கு உணர்வுகள் எல்லாம் உணர்ச்சியற்று ஆகி நினைவுகள் இழந்து அவர் மயக்கமாயிட்டார். The next thing he knew was waking up in his plane after having landed back in England. அவருக்கு அடுத்தது என்ன தெரிஞ்சதுன்னா, அவர் எழுந்த பொழுது பாக்குறாரு எங்கேயோ வந்து பிளேன் வந்து இங்கிலாந்துல போய் லேண்ட் ஆகுது, ஏதாவது இறங்குது. அதுதான் அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் he had no idea what happened, how he got there, who saved him, but he could intuit that there was some higher power that led him to this. அவருக்கு வந்து யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்படி வந்தாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உணர்ந்தார், ஏதோ ஒரு உயர்ந்த சக்தி என்ன வந்து இங்கிருந்து காப்பாத்தி எனக்கு கொண்டு இங்க சேர்த்திருக்குன்னு. After coming so close to death, a person's outlook on life changes radically. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மரணத்திற்கு மிக நெருக்கமாக வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய கண்ணோட்டமே முற்றிலும் மாறிவிடும். And so after that he began to look into all different philosophies, different religions, as whatever he could find answers. அதுக்கப்புறம் அவர் வந்து உலக தத்துவங்கள் எல்லாத்தையும் தேடி அலசி எப்படியாவது அவருடைய கேள்விகளுக்கு பதில் வரணும் அப்படின்னு அது ரொம்ப அலசி ஆராய்ந்தார். Because he was a classical scholar, he knew many ancient languages, including Sanskrit. He learned. அவர் வந்து ஒரு பண்டிதராக இருந்ததுனால அவருக்கு சமஸ்கிருத பாஷையும் கத்திருந்தார். பல மொழிகள் தெரிஞ்சிருந்தது, அதுல சமஸ்கிருதமும் உண்டு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. And eventually he ended up coming to India and he took shelter of the Radharaman Goswamis and took initiation from them. அவர் உடனே இந்தியாவுக்கு வரார். இந்தியாவுக்கு வந்து இந்த விருந்தாவனத்துல ராதாராமன் கோஸ்வாமி அவர்கிட்ட தீட்சை எடுத்துக்கிறார். Sometime later he built an ashram in the foothills of the Himalayas, Almora. இமாலயத்துல கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இமாலயத்துல ஒரு மலையடிவாரத்துல ஒரு ஆசிரமத்தை கட்டினார். So in that ashram he was taking rest one night. அந்த ஆசிரமத்துல ஒரு நாள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த போது and he heard a small voice. திடீர்னு அவருக்கு ஒரு குரல் கேட்டது. And the voice was calling him Dada. அந்த குரல் என்ன, தாதா அப்படின்னு கூப்பிடுறது. Because his guru was Bengali. அவருடைய குரு வந்து வங்காள நாட்டை சேர்ந்ததுனால தாதானா அண்ணான்னு அர்த்தம். So he went and he washed himself and he went into the temple looking, where is this sound coming from? It's coming from the altar.
அவர் உடனே தூய்மை அடைந்து தன்னை குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள நுழைஞ்சார். எங்க இருந்து வந்து இந்த சத்தத்தை தேடி? Then he thought, I must be going crazy, so he went back to sleep. உடனே அவர் நினைச்சார், இது ஏதோ நான் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, நான் போய் மறுபடியும் படுத்துட்டு போயிட்டார். And again he hears தாதா. மீண்டும் அவருக்கு ஒரு குரல் கேட்கிறது, தாதா அப்படிங்கிற குரல். And so again he washed himself and went back to the temple to see what is happening. மீண்டும் குளிச்சு ஸ்நானம் பண்ணி கோயிலுக்குள்ள, ஏன்னா கோயிலுக்குள்ள ஸ்நானம் செய்யணும், அவர் ஸ்நானம் பண்ணி மீண்டும் கோயிலுக்குள்ள போய் பாக்குறாரு என்ன நடந்தது பார்க்கலான்னு. This time he could ascertain this voice is definitely coming from the temple itself, from the altar. அவருக்கு இந்த தரம் வந்து நல்ல தீவிரமாவே அவருக்கு தெரிய வந்தது, திடமா வந்து இது வந்து இங்க இந்த பகவானுடைய சன்னதியில இருந்தா இந்த இது குரல் வருதுன்னு. And then he finally heard someone say, "Nada mi sheet lage che." He's saying, I'm cold. Okay, அவர் வந்து நடுக்கும் குரல்ல தாதா எனக்கு ரொம்ப குளிருது அப்படிங்கிற குரல் கேட்டது. And so he saw that somebody had left the window open next to the deity in the temple, and Thakurji himself was calling him because he was cold. He wanted a blanket. இதுல இருந்து என்ன தெரியலன்னா, அவர் உடனே பாக்குறாரு, கோயில்ல வந்து அன்னைக்கு வந்து யாரோ வந்து ஜன்னல் கதவை திறந்து விட்டே போயிருக்காங்க. அதுல இருந்து குளிர் காற்று வந்து பகவான் டாக்கூர்னு அழைக்கப்படுற பகவான் கிருஷ்ணர் மேல படும் பொழுது அவரே கூப்பிட்டு கேட்கிறாரு, எனக்கு ஒரு போர்வையை கொடுங்க அப்படின்னு. And at this time he was astonished because he was not so experienced in the ways of devotional service. He was more of a Gyani Bhakta. இவர் மிகவும் வந்து பிரமிப்படைஞ்சிட்டார். ஏன்னா இவர் அந்த தருணத்துல வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தி யோகி கிடையாது, அவர் ஒரு ஞானி யோகியாக தான் அந்த சமயத்துல இருந்தார். And so he couldn't understand. He said, you mean you also feel cold? உடனே அவருக்கு புரியல, என்னது உங்களுக்கு கூட குளிர்லாம் அடிக்குமா? Yes, bro. Once I was in the airport and they checked my bags and they saw that DT was sleeping. ஒரு தடவை இன்னொரு சம்பவம்னா, என்னுடைய விமான நிலையத்துல என்னுடைய பையெல்லாம் வந்து செக்யூரிட்டி செக் பண்ணாங்க. அப்ப பார்த்தோன்னே என்னுடைய விக்கிரகம் வந்து படுத்திருந்ததை பார்த்தார்கள். So I told him, he said, what is this? I said, deity Thakurji is sleeping. அது பார்த்தோன்னே கேட்டார், இது என்னது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், டாக்கூர் விக்கிரகம் அவர் வந்து இப்போ உறங்கி கொண்டிருக்கிறார். And then he said, God doesn't sleep. அவர் உடனே, கடவுள் தூங்குவாரா? தூங்க மாட்டார். Only in India can this happen. இந்தியா மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும் போல் இருக்கு அப்படின்னாரு. In America, they're a little bit more respectful, even though they're ignorant. இந்தியா, அதாவது இந்தியாவில தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அமெரிக்கால அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத முட்டாள்களாக இருந்தா கூட கொஞ்சமாவது வந்து அவங்க வந்து மரியாதையோட பேசுவாங்க. So people in general have this idea, God doesn't sleep, he doesn't feel anything, he doesn't get hungry. So he also had that idea that I didn't know that God also gets cold. இங்க அதனால இந்த பக்தருக்கு வந்து இதே கருத்து தான் இருந்தது. இங்க வந்து பெரும்பாலும் பகவானுக்கு வந்து குளிராது, பகவானுக்கு பசிக்காது, பகவான் எதுவும் சாப்பிட மாட்டார், அவர் தூங்க மாட்டார், இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கருத்து தான் இவர்கிட்ட இருந்தது அப்போதைக்கு. Up until this point in the temple in Almora, the deity had been calling him Dada. Dada means elder brother in Bengali. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெங்காலில தாதா தாதான் தான் இந்த விக்கிரகம் வந்து இவரை அழைச்சு கொண்டிருந்திருக்கு. தாதானா அண்ணா அப்படின்னு தான் அர்த்தம். And deity told him directly, I'm cold, I need a blanket. இந்த விக்கிரகம் நேரடியாக பேச ஆரம்பிச்சது, எனக்கு குளிராக இருக்கிறது, எனக்கு வந்து ஒரு ஜமக்காலம் தேவைன்னு. Then he said, you mean when the deity heard him ask, you mean you also feel cold? இப்படி கேட்டார் இல்லையா, உங்களுக்கும் குளிர் எடுக்குமா அப்படின்னு இவர் வந்து விக்கிரகத்தை கேட்ட உடனே, then Krishna didn't answer his question. He didn't say anything. கிருஷ்ணர் வந்து பதிலே சொல்லல அதுக்கு. He just became frozen like a deity. அவர் மீண்டும் ஒரு விக்கிரகம் மாதிரி மாறிட்டார், அப்படியே உறைந்து போய். But then the devotee looked closely and he could see there's a small tear coming from the eye of the deity.
அவர் இன்னும் கொஞ்சம் உன்னதமா உன்னித்து பார்க்கும் பொழுது கண்ணுல இருந்து விக்கிரகத்தோட கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் வரத கவனிச்சார். அவ்வளவுதான், அதுக்கு அதோட அவருக்கு. So then this devotee, he took a piece of his chadar, he dried the tear, he kept it inside a kavach around his neck for the rest of his life. You mean he took the deities? He tore a piece of his own chadar, he dried the tear of the deity, he kept that cloth very carefully inside of a kavach and wore it for the rest of his life. அவர் அந்த ஒரு தன்னுடைய உடனே தன்னுடைய அங்கவஸ்திரத்திலிருந்து ஒரு துளி இத பிச்சு இந்த நூலை கொஞ்சம் அந்த அங்கவஸ்திரத்தை கிழித்து அந்த இதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அதை கொஞ்சம் போத்திட்டு உடனே அதை எடுத்து அவர் தன்னுடைய மாலை கழுத்துல போட்டிருந்த மாலையில அவர் ஒரு டாலர் இருந்து அதுல கட்டி அவருடைய வாழ்நாள் முழுக்க அதையே அவர் அணிந்து கொண்டிருந்தார். He learned a very important lesson that day. அவருக்கு மிகப்பெரிய முக்கியமான பாடம் ஒன்று கற்றுக்கொண்டார். Bhagavan directly teaches you himself, you don't forget. இந்த விதத்துல பகவான் நேரடியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஏன்னா நம்ம அப்பதான் மறக்க மாட்டோம். So this is the point here, that the Lord considers himself within the boundary of the relationship that devotee has cultivated for him. If you treat him like a stone, he will reciprocate like a stone. If you treat him like your son, he will reciprocate like your son. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகவான் நம்ம என்ன கருத்தை நம்ம கொள்கிறோமோ அவர் அந்த விதத்துல தான் உறவை பரிமாறுவார். அவரை நம்ம கல்லா பார்த்தா அவரும் கல்லாவே இருப்பாரு. அதே சமயத்துல நம்ம நம்மளுடைய மகனாக பார்த்தோம்னா அவர் மகனாக மாறி நம்மளை தந்தையாக ஏற்றுக்கொள்வார். So this is the point Jiva Goswami is making. He says the main thing is the conceit of a particular kind of relationship, not the body. இங்க ஜீவ கோஸ்வாமி என்ன கருத்தை முன்வைக்கிறார்னா, உடல் சம்பந்தமான விஷயம் கிடையாது இது மனதும் அதையும் அப்பாற்பட்டு உணர்வு அதனுடைய தடத்துலதான் இந்த மாதிரியான உறவுகள் பரிமாற்றங்கள் ஏற்படுகின்றன. So this Bhishma Dev, he repeatedly took support from Bhagavan throughout his whole life, and certainly at the time of death as well. இந்த விதத்தில் தான் பீஷ்ம தேவர் அவருடைய வாழ்நாள் பூரா பகவானிடம் அவர் சார்ந்தே இருந்தார். பகவானுடைய எல்லா செயல்களும் பகவானை சார்ந்தே இருந்தார். இதே மாதிரிதான் இங்க மரணப்படுக்கையிலும் கடைசி நேரத்திலும் அவர் செய்வதை நம்ம பார்க்கிறோம். And Jiva Goswami quotes 2 or 3 verses from this chapter to exemplify Bhishma's relationship. இதேதான் ஜீவ கோஸ்வாமி பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவை வெளிக்கொண்டு வரதுக்காக 2-3 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்திலிருந்து முன்வைக்கிறார். Tribhuvana kamamam tamala varnam ravikara gauda varambanam dadhane vapuralaka kulavritan anabjam vijaya sakhera tirastamena vadya. You want me to read the English you can translate, or you want to read the translation yourself? This is text 33 of this chapter. 23 or 33 Prabhu? 33. மாதாஜி 33வது ஸ்லோகம் போக முடியுமா? அதுல இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பு படிங்க. 33ங்களா? ஆமா. படிக்கிறேன் பிரபு. மொழிபெயர்ப்பு மட்டும் படிச்சா போறீங்க? ஆமா, மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க. 33 படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பராவார். அவர் கமால மரத்தின் நீல நிறத்தை ஒத்த திவ்யமான உடலுடன் இவ்வுலகில் தோன்றியுள்ளார். 3 கிரக அமைப்புகளில், அதாவது மேல், மத்திய, கீழ் உள்ள அனைவரையும் அவரது உடல் கவர்ந்து இழுக்கிறது. பளபளக்கும் அவரது மஞ்சள் நிற ஆடையும் சந்தன குழம்பினால் வரையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகமும் என்னை கவர்ந்து இழுக்கும் பொருட்களாக அமைய வேண்டும். மேலும் தன்ம பலன்களில் நான் பற்றில்லாமல் இருப்பேனாக. ஹரே கிருஷ்ணா. Next, Jiva Goswami gives text 35, 2 verses later. 35வது ஸ்லோகத்திலையும் அவர் அதை முன்வைக்கிறார். Sapati sakhiva chodishamya madhye nichaparayor balayor dham niveshya
Sthitavati parasainikayuraksna hritavati parshasake ratirmamasto. மொழிபெயர் படிங்க. 35. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனனுடைய சேனைக்கும் துரியோதனனின் சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார். அங்கிருந்த சமயத்தில் தமது கருணை மிகுந்த பார்வையால் எதிரில் உள்ள படை பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார். எதிரியின் மீது பார்வையை செலுத்தியே இதை அவர் சாதித்து விட்டார். அந்த கிருஷ்ணரின் மீது என் மனம் நிலைக்கட்டும். And finally he cites text 39 from the same chapter, 4 verses from there. Sorry, you can tell her. 39வது ஸ்லோகத்துக்கு போய்க்கங்க. Vijayaratha kutumba atatotre dhritahaya rashmini tatshriye kshaniye bhagavati ratirastu me murshor yamiha niriksha hata gata surupam. படிங்க. மொழிபெயர்ப்பு. இறக்கும் சமயத்தில் எனது இறுதி கவர்ச்சி பரம புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மீது நிலை பெறட்டும். வலது கரத்தில் ஒரு சாட்டையையும் இடது கரத்தில் கடிவாளத்தையும் பிடித்திருந்தவரும் எல்லா வகையிலும் அர்ஜுனனின் ரதத்திற்கு பாதுகாப்பளிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தவருமான அர்ஜுனனுடைய சாரதியின் மீது என் மனதை நான் ஒருமுகப்படுத்துகிறேன். குருட்சேத்திர போர்க்களத்தில் அவரை அவர்கள் மரணத்திற்கு பின் அவர்களது சுய உருவங்களை பெற்றனர். ஹரே கிருஷ்ணா. Swami is in this way quoting several verses from Bhishma Dev's own prayers, which indicate the particular flavor of Bhishma's own devotion to the Lord. இந்த மாதிரி ஜீவ கோஸ்வாமி பீஷ்ம தேவர் ஒரு பிரத்யேகமான உறவை மேற்கொண்டுள்ளார் பகவானிடம் அப்படிங்கிறத காட்டுவதற்காக இந்த அத்தியாயத்திலிருந்து பல ஸ்லோகங்களை முன்வைக்கிறார். So Srila Prabhupada is, in his own wonderful purport, he's explained this principle at some length. ஸ்ரீல பிரபுபாதரும் இந்த அருமையான தத்துவத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக அவர் விளக்கியிருக்கார் நல்ல விளாவரியாக. Just as the devotees in Vrindavan, they prefer to address the Lord as Nanda Yashoda, the Suputra, the son of Nanda and Yashoda. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய வாசிகள் பகவானை எப்படி அழைக்கின்றனர்? நந்த யசோதாவின் புத்திரரே அப்படிதான் அழைக்கிறார். Or the lover of Srimati Radharani, இல்லாட்டி ஸ்ரீமதி ராதாராணியின் காதலரே அப்படின்னு அழைக்கிறாங்க. Similarly, Bhishma Dev is conscious of his particular humor and he wants to address the Lord in martial terms, in chivalrous mood. அதே மாதிரி பீஷ்ம தேவருக்கும் ஒரு குறிப்பிட்ட உறவு, ஒரு ரசனை உண்டு. அந்த ரசனையில அவர் போர் வீரராக அந்த போர் வீரத்தை வெளிப்படுத்தும் விதத்துல பகவானோட உறவு கொள்கிறார். Without quoting all the verses that Jiva Goswami has given, Srila Prabhupada simply mentions that Bhishma is addressing the Lord as Vijaya Sakhe, Partha Sakhe, etc., etc. ஜீவ கோஸ்வாமியை போல மிக விளாவரையான ஸ்லோகங்களை காட்டாமல் இருந்தா கூட பிரபுபாதர் மிக சுருக்கமாக பீஷ்ம தேவர் எப்படி கிருஷ்ணரை அழைக்க விரும்புகிறார், பார்த்த சகே, விஜய சகே இந்த மாதிரி அழைக்கிறார். Exactly like the Brajavasis address him as Nandanandan or Yashodanandan. பிரஜவாசிகள் நந்தநந்தன் யசோதானந்தன் சொல்றதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரிதான் இவர் அழைக்கிறதும் வித்தியாசம். Why is it exactly like these names? It seems on the face of it that you could not be any more different. யோசனை வரும், எப்படி இது ரெண்டும் சேம ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? சொல்ல போனா இதுக்கும் சம்பந்தமே இல்லாம அதிக வித்தியாசங்கள் தானே பார்க்க முடியறது. In Rupa Goswami's Pajavali, it's described that when Yashoda and all the Vrajavasis went to Kurukshetra and saw Krishna in the middle of the battlefield, surrounded by so many soldiers and horsemen and elephants and generals and being praised by so many sages, nonetheless, she went right up to him and wanted to give him her breast milk to suck.
I lost the initial part. It was a little longer one. Where in Kurukshetra? Yes, when the Brajavasis went to Kurukshetra for this eclipse. Yes. ஒரு கிரகணம் சமயத்துல இது வந்து பல நாட்கள் பிறகு பிரஜவாசிகள் வந்து கிருஷ்ணர் துவாரகைக்கு போனதுக்கு துவாரகையில இருந்து அவங்க எல்லாம் இங்க வராங்க, இவங்க எல்லாம் ஒரு பக்கத்துல இருந்து போறாங்க. இவங்க போய் பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து எல்லாரும் சூழ்ந்திருக்காங்க. அவர் பெரிய வீரம் அது இதுன்னு எல்லாத்துலயும். ஆனா அவர் மிகவும் உயர்ந்த அவருக்கே குழந்தை இருந்தாலும் அவருக்கு வந்து பால் கொடுக்கணும் அப்படின்னு யசோதா அம்மாவுக்கு வந்து உணர்வுகள் ஏற்பட்டதாம். Bhishma Dev sees him as one of the great military heroes. He's worshipping him in that martial rasa, Veera rasa. பீஷ்ம தேவரும் அதே போல கிருஷ்ணரை பார்க்கும்போது கிருஷ்ணர் ஒரு பெரும் வீரர் அப்படிங்கறதுனால அவருடைய வீர மூலமாக அவர் வந்து உறவுகள் மேற்கொள்ள விரும்புகிறார். But Yashoda sees him as a helpless baby who requires breast milk even though he's a full-grown man. முற்றிலும் வளர்ந்திருந்த நபராக இருந்தாலும் அந்த சம்பவத்துல அந்த குருட்சேத்திரத்துல யசோதை வந்து இவர் வந்து என்னுடைய குழந்தை, இவருக்கு வந்து என்னுடைய தாய்ப்பால் கொடுக்கணும், தாய்ப்பாலை அவருக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. This is the special flavor of Vraja Bhakti. இதுதான் வந்து Vraja Bhaktiயின். Only the devotees in Vrindavan can see the Lord as a fiancé or as a beloved son or as a friend in these higher rasas. இதுதான் வந்து ரசனையின் முக்கியத்துவம். Vraja பக்தர்கள் வந்து ஒரு அவரை கிருஷ்ணரை வந்து தன்னுடைய நண்பராகவும் இல்ல காதலராகவும் இல்ல அவர் வந்து காதலராகவும் இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்துல கிருஷ்ணரை வந்து அவங்க பாக்குறாங்க ஒரு தனிப்பட்ட உறவுல. So the devotees of Vrindavan are very special. They have a very sweet flavor of bhakti rasa. அதனால பிரஜவாசிகள் பிருந்தாவனவாசிகள் வந்து மிக பிரத்யேகமான ஒரு சுவை உண்டு பகவானுடைய ரசனை. அந்த ரசம் வந்து ரொம்ப பிரத்யேகமானது. The Lord has so many different names, and Chaitanya Mahaprabhu said that all of his names are invested with all of his potency. You can chant any name of the Lord you wish. கிருஷ்ணருடைய புகழ் பேரும் புகழும் சக்திகளும் அனைத்து நாமங்களிலும் சரிசமமாக வைக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணருக்கு பல நாமங்கள் உண்டு. ஒவ்வொரு நாமத்திலும் அவர் சரியாக எந்த நாமத்தை வேணும்னாலும் நம்ம உச்சாடிக்கலாம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். That is on the absolute platform of tattva. தத்துவத்தின் நிலையில பூரணமான நிலை அதுல பார்க்கும் பொழுது இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படி. But in terms of rasa, there's a distinction between his how should we say, his direct names and his indirect names. ஆனா ரசனையின் விசாரத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா ஒரு பகவானுடைய அவரை நேரடியாக அழைக்கக்கூடிய பெயர்களும் அவரை மறைமுகமாக அவரை குறிக்கக்கூடிய பெயர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. In the world in general, and certainly outside of Vrindavan, people refer to the Lord as Ishwara or Bhagavan or Jagadish in these ways. இப்ப உதாரணம் சொல்லணும்னா விருந்தாவனத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பொதுவா பகவான ஈஸ்வரன், பகவான் இல்லைன்னா ஜெகதீஷன் இந்த மாதிரி அழைக்கின்றனர். But these names do not have the same potency in terms of rasa. ரசனையை பொறுத்தவரையில் அதே சக்தி இந்த பெயர்கள்ல இல்ல. I mean to say they all have the same potency. They're all equally the Supreme Lord, but the rasa is not manifest. This is the point. நான் என்ன சொல்ல வரேன்னா பகவானுடைய தத்துவம் ஐஸ்வர்யம் அந்த விதத்துல பார்க்கும் பொழுது எல்லாமே சமம் தான். ஆனா இந்த மாதிரியான பெயர்கள்ல ரசனைகள் வெளியில வருதில்லை. If you are in Coimbatore, Tamil Nadu, and everyone there is addressing the Lord as Narayan, Srinivas, Bhagavan, Ityadi, that's okay. But if you come and address the Lord as Yashodanandan, you will get his attention very quickly because he will remember Vrindavan and all of his beloved associates there. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல இருக்கும் பொழுது இங்க வந்து நம்ம பகவானை வந்து நாராயணா, வாசுதேவா இந்த மாதிரியான பெயர்களை கொண்டு அவரை அழைக்கிறோம். ஆனா எப்பொழுது அவரை நம்ம வந்து யசோதானந்தன்
நந்தன் அழைச்சோம்னா அவருடைய கவனம் உடனே நம்ம பக்கம் செலுத்துவார். ஏன்னா அவருக்கு நம்ம ஞாபகப்படுத்தி விட்டோம் பிரஜவாசிகளை பத்தி, அதனால அவர் உடனே நம்ம பக்கம் கவனத்தை செலுத்துறார். So Srila Prabhupada says here in his purport, the best way to establish our relationship in transcendental sweetness is to approach him through his devotees in this way. So Srila Prabhupada என்ன சொல்றாருன்னா, நமக்கு பகவான் அணுகணும் அப்படின்னா மிக சிறந்த வழி என்ன அப்படிங்கிற பார்க்கும் பொழுது அவருடைய பக்தர்கள் மூலமாக அவர் அணுகிறது தான் மிக சிறப்பான வழி அப்படின்னு பிரபுபாதர் வலியுறுத்துகிறார். The Upadesha Amrita of Rupa Goswami says that one should take shelter of the Vrajavasis like this. பக்தி உபதேசாமிருதம் அப்படிங்கிற இதுல ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே இந்த பிரஜவாசிகளின் தாமரை திருவடிகள்ல நம்ம தஞ்சம் புகணும்னு சொல்றாரு. And then you can approach their level of devotion in that mood. அப்பதான் அவர்களுடைய என்ன ரசனையோ எந்த இதுவோ அந்த மனநிலையை நம்மளால புரிஞ்சுக்கிட்டு அந்த விதத்துல அணுக முடியும். So although the Lord is equal to everyone, he is especially inclined to reciprocate with those devotees who are ekanta bhaktas. பகவான் எல்லாருக்கும் சமமாகவே இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்திலும் பகவான பிரத்யேகமாக ஒரு குறிப்பிட்ட ரசனையில் ஏகாந்தம் மூலமாக அவரை அனுபவிக்கும் பக்தர்களுக்கு அவர் அதிக கருணை வழங்குகிறார். Although ekanta bhakta literally means an exclusive devotee, here Srila Prabhupada translates it as an unflinching devotee. ஏகாந்த பக்தர் என்றால் ஒரு பிரத்யேகமான அவரை மட்டும் கவனிக்கக்கூடிய ஒரு ரூபத்தை மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடிய இதாக இருந்தா கூட பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஏகாந்தம்னா கவனம் துளியும் சிதறாமல் இருக்கும் பக்தர். And then he defines what is that unflinching devotee. அந்த கவன சிதறாமல் இருக்கும் நிலை, அப்படிப்பட்ட பக்தர் யார் அப்படிங்கறதையும் விளக்குறார். It is a devotee who has unflinching faith. அது என்ன, அந்த பக்தருக்கு துளி கூட கவனம் சிதறாமல் எந்த விதத்திலேயும் சந்தேகம் இல்லாமல் பகவான் மேல முழு நம்பிக்கை கொண்டவர். And he's completely surrendered. அதே சமயத்துல அவர் பகவானுடைய தாமரை திருவடிகளுக்கு முழுமையாக சரணமடைந்த பக்தர். And he doesn't know anyone else as his Lord and Master. அவருக்கு பகவான் கிருஷ்ணரை தவிர வேற யாருமே தன்னுடைய நாதராக அவர் அறிந்திருக்க மாட்டார். So in this way Srila Prabhupada mentions a very important sentence. He says, this is the what looks like second sentence of the purport. I hope it's the same in Tamil. But having unflinching faith in the Supreme Lord as one's protector, friend, and master is the natural condition of eternal life. See if she can find that. மாதாஜி, இரண்டாவது அந்த 22வது ஸ்லோகம் பின்னாடி போய் அந்த இரண்டாவது வரி வாக்கியம் படிங்க. இல்ல 22வது ஸ்லோகத்துல பொருளுரையில இரண்டாவது வாக்கியம், முதல்ல இரண்டாவது வாக்கியம். பரம புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்கும் சமமானவர் என்ற போதிலும் அவரிடம் பூரண சரணாகதி அடைந்தவர்களும் தந்தையின் காவலராக ஒருவரையும் அறிந்தவர்களுமான அவரது தூய பக்தர்களிடம் அவர் அதிக அன்பு கொண்டுள்ளார். அடுத்த வரி, காவலராகவும் நண்பராகவும் எஜமானராகவும் எண்ணி அவரிடம் அசையாத நம்பிக்கை கொண்டிருப்பது நித்திய வாழ்வின் இயற்கையான நிலையாகும். I hope the Tamil carries the same force as the English. தமிழ்ல இருக்க வாக்கியங்கள் ஒரு சக்தி இருக்கும்னு நான் நம்புறேன். Yes, Prabhu. It was very close. It says அசையாத நம்பிக்கை. In Hari Bhakti Vilas, it is written that anyone who, upon first waking in the morning, says Om Madhusudanaya Namaha immediately, that person will go back to Godhead. ஹரிபக்தி விலாசத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, யார் ஒருவர் எழுந்த உடனே ஓம் மதுசூதனாய நமக அப்படின்னு சொல்றாங்களோ
அவங்க வந்து பகவானுடைய திருநாட்டிற்கு உடனடியாக செல்வது உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பழக்கம் is to memorize this particular sentence, and after you say Om Madhusudanaya in the morning, you can recite this sentence just to get your consciousness clear. பிரபு என்ன சொல்றாங்க, தினமும் பகவான் எழுந்த உடனே ஓம் மதுசூதனாய நமக அப்படின்னு சொல்லிய பிறகு இந்த குறிப்பிட்ட வாக்கியம் இதை மனப்பாடம் செய்ய சொல்றார். இந்த இரண்டாவது வாக்கியம், we're constantly surrounded by mundane association in this world, and the effect of that association is to convince us that we belong here. நம்ம வந்து ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம இந்த பௌதீகமான உறவுலயே இருக்கிறதுனால நமக்கு வந்து தொடர்ந்து அந்த தாக்கம் இருந்துட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம இந்த உலகம் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிந்தனை வந்து ஆழ்ந்து இருக்கு. In mundane association, we assume that it's natural to be in this material world. This is the real world, people say. Prabhu, can you hear me? Yes. Yes. In the mundane association you were explaining. Did you get that, or shall I repeat? Oh, you please repeat that, Prabhu. Something happened. So in mundane association, it's natural to assume that this world is the real one. பௌதீகத்தோட தொடர்பு இருக்கும் பொழுது இது இயற்கையா நம்ம என்ன நினைப்போம்னா இந்த உலகம் தான் உண்மையான உலகம் அப்படிங்கிறது நம்ம அது இயற்கை தான், அது சகஜம். அது everyone will encourage you that this is your natural condition. நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட சூழ்ந்து இருக்கிற அனைவர்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா இது இயற்கைப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. Or as Srila Prabhupada says elsewhere in the same purport, we constantly assume that we are completely independent to enjoy in this world as we choose. இங்க பிரபுபாதர் இந்த இதே பொருளுரையில வந்து வேற இடத்துல என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம், நான் வந்து சுதந்திரமானவன், எனக்கு என்ன தேவையோ அதை நான் விருப்பம்படி நான் நடத்துப்பேன், அப்படிதான் நம்ம வந்து நினைக்கிறோம். But actually the natural condition of eternal life is to completely and unflinchingly believe that the Lord is your protector, your friend, and your master. உண்மையிலேயே நம்ம என்ன ஆன்மீக வாழ்க்கை தடத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய இயற்கையான நிலை என்னன்னா, எப்பொழுதும் நம்ம பகவானையே தான் சார்ந்திருக்கிறோம். அவர் நண்பராகவோ இல்ல அவருடைய உறவினராகவோ இல்ல அவர் நம்மளுடைய பாதுகாப்பாளராகவோ அவரை நம்ம நினைக்கிறோம். அந்த இதுல நமக்கு அசையாத நம்பிக்கை இருக்க வேண்டும், அதுதான் இயற்கையான நிலை. And then Prabhupada says another heavy thing, very difficult to embrace principle. பிரபுபாதர் இன்னொரு கொள்கையை, ரொம்ப கடினமான கொள்கை, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அதை வந்து அவர் மறுபடியும் வலியுறுத்துறார். We are most happy when we place ourselves in a condition of absolute dependence. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்போ வந்து சந்தோஷமா இருப்போம்னா பூரணமாக பரிபூர்ணமாக நம்ம எப்பொழுது பகவானையே மேலேயே நம்பி இருக்கிறோமோ அப்பதான் வந்து உண்மையான சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. Who on earth is prepared to hear that? இந்த உலகத்துல யாராவது அதை கேட்டு நடைமுறை செலுத்துறதுக்கு தயாரா இருக்காங்களா? But Prabhupada said the opposite tendency is the cause of all fall down. அதே சமயத்துல பிரபுபாதர் என்ன சொல்றார், இதுக்கு மாறி எந்த ஒரு உத்தேசம் இருந்தாலும் அதுதான் நம்ம வீழ்ச்சி அடைகிறதுக்கான முக்கியமான காரணம் சொல்றார். We have this tendency to consider ourselves fully independent to lord it over this world. நமக்கு இந்த நம்ம கிட்ட ஒரு வாடிக்கை இருக்கு, சொல்ல போனா அது துர்வாடிக்கைன்னு சொல்லலாம். அது என்னன்னா, இந்த பௌதீக உலகத்தை நம்ம கட்டி அது வந்து ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. But we can't do that. அது நம்மளால செய்ய முடியாது. Have you not noticed? இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையா, அப்படி உணர்றோமா இல்லையா? The root cause of all problems in this world is false ego. To make this assumption. இந்த அகங்காரம் தான் நமக்கு காரணமே. எல்லா பிரச்சனைக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரணம் அகங்காரமாக திகழ்கிறது.
So when we can determine ourselves to accept Krishna in this way and to accept our own position as one of absolute dependence, then we can begin to cultivate this transcendental rasa in pure devotional service, which will be very sweet. எப்பொழுது நம்ம வந்து பகவான் மேல இந்த முழு அசையாத நம்பிக்கையுடன் முழுமையாக சார்ந்திருக்கிற நிலையை அடையிறோமோ, அதுக்கப்புறம் பகவானிடம் அந்த ரசனையை அனுபவிக்கும் நிலையை நம்ம அடைவோம். உண்மையில அந்த ரசனை தான் மிகவும் இனிமையான ரசனை. As long as we are considering ourselves to be fully independent to enjoy in this world, then we are going to have problems because that's a false ego. It's not real. நம்ம எப்பெல்லாம் வந்து பகவான் மேல வந்து இந்த அகங்காரத்தினால நம்ம தனித்து இயங்கக்கூடியவர்கள் அப்படின்னு நினைக்கிறோமோ, பகவானை நம்பி இல்லையோ, அப்பொழுது நமக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படும். So bhukti mukti spriha yavat pishachi hridi vartate tavat bhakti sukhasyatra katham abhyuday bhavet. Rupa Goswami says, as long as we are harboring desire for material enjoyment and desire to escape responsibility for our actions, then we have to suffer. ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, எந்த நிலையிலும் நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து எல்லா விதமான இன்பத்தையும் நம்ம அடையணும்னு ஆசை கொள்கிறோமோ, இல்ல எல்லாமே என்னை சார்ந்து இருக்கணும், இல்ல நான் தனித்து இயங்கக்கூடியவன் அப்படின்னு நினைக்கிறோமோ, அது வரைக்கும் நம்ம வந்து உறுதியாக துயர் வருவது உறுதி அப்படின்னு அவர் வலியுறுத்துகிறார். There's no question of bhakti arising properly. Any proper mode of bhakti, as we see here in Bhishma Dev, there's no question of that arising if we're busy with other things. அந்த மாதிரியான எண்ணங்கள்ல நம்ம வந்து ஒரு தன்னிச்சையா செயல்பட்டு அப்படி இருந்தோம்னா, இங்க பீஷ்மர் காட்டுற இத போல பக்தியை போல ஒரு பொழுதும் நம்மளால அடைய முடியாது. Therefore, Srila Prabhupada says these very strong things first. It's necessary to get them out of the way. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த அனர்த்தங்களை முதல்ல வெளியில தள்ளணுங்கிறதுக்காக கடும் சொற்கள் மூலம் அதை வந்து விளக்க சொல்கிறார். When we hold on to false ego, the only option we leave for ourselves is to suffer frustration and bewilderment. அகங்காரத்தின் அடிப்படையில நம்ம எப்பெல்லாம் செயல்படுறோமோ, அங்க வேற வாய்ப்பே கிடையாது, அங்க வேற நமக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது, நம்ம தவிக்கிறது தான் ஒரே வழி. But if we can actually embrace the principle of pure devotion, which is enshrined in this sentence that I told you all to chant every day, then that's a very deep thing. But if we can do that, then it's open. எப்போ வந்து நான் இப்போ ஒரு வாக்கியத்தை சொன்னேன், இந்த பொருளுரையில இரண்டாவது வாக்கியம், அந்த இரண்டாவது வாக்கியத்தை மனப்பாடம் பண்ணி மீண்டும் மீண்டும் அதை நம்ம உச்சரித்து அதுல நம்ம ஆழ்ந்து இருந்தோம்னா, அப்பொழுதுதான் நமக்கு வந்து ஒரு பக்தியில முன்னேறதுக்கான ஒரு சிறு வழி உண்டு. Without the coverings of karma and jnana, then the bhakti that's innate within us all, it will shine naturally. இந்த கர்மமும் ஞானமும் இருக்கக்கூடிய போர்வைகள் அகன்றாதான் பக்தி என்பது பிரகாசமாக ஒளிக்கும். So how do we remove this karma and jnana? We stop trying to exploit the Lord's energies and we stop trying to evade the Lord's authority. நம்ம வந்து இந்த கர்ம ஞான போர்வையை அகற்றுவதற்கு என்ன ஒரே வழி, நம்ம வந்து பகவானுடைய சக்திகளை வந்து துர்பிரயோகம் செய்வதிலிருந்து விலக வேண்டும். மீண்டும் மேலும் அவருடைய என்ன சொன்ன what was the last second part too, that we stop trying to exploit the Lord's energies and stop trying to evade the Lord's பகவானுடைய பாதுகாப்பை வந்து நம்ம அதிலிருந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் நிலையை மாற்ற வேண்டும். These are the only two things that we can do in this world. We can try to enjoy and we can try to escape. That's it. நம்ம வந்து இது ரெண்டு தான் செய்ய முடியும், ஒன்னா அனுபவிக்க பாக்குறோம், இல்லைன்னா தப்பிக்க பாக்குறோம். And both of these are non-devotional tendencies. They have nothing to do with pleasing Bhagavan. பகவானை வந்து திருப்தி செய்யறதுக்கு முற்றிலும் சம்பந்தமே கிடையாது இந்த ரெண்டு விஷயத்திலும். But if we can practice devotional service without karma or jnana, then we can begin to awaken this real love.
நம்ம வந்து இந்த கர்மமும் ஞானத்தையும் வந்து விலக்கி நம்ம பக்தியை தூய்மையா செய்ய முயற்சி பண்ணோம்னா அப்பொழுது இந்த பக்தி பிரகாசமாக ஒளிமயமாக இருக்கிறத நம்ம வந்து அந்த முயற்சியில ஈடுபட முடியும். Everyone's love is different. ஒவ்வொருத்தருடைய அன்பும் பகவானிடம் இருக்கக்கூடிய அன்பு வித்தியாசமானது, பிரத்யேகமானது. Somebody is loving Krishna the way that the gopis loved Krishna. கோபியர்களை போல ஒரு சிலர் பகவானை வந்து நேசிக்கலாம். Someone is loving Krishna the way that Nanda Yashoda or Vasudeva and Devaki loved Krishna. வசுதேவர் தேவகியும் இல்ல நந்த மகாராஜர் யசோதை போல ஒரு சிலர் வந்து பகவான் கிருஷ்ணரை அன்பு பரிமாற்றிக் கொள்ளலாம். Someone else is worshipping Krishna like Arjuna did, or like Bhishma did, or like his cowherd boyfriends in Braja did. பிரஜ பூமியில கோப்பர்கள் மற்றும் போர்க்களத்துல அர்ஜுனர் இல்ல பீஷ்மர் இவர்கள் போல பகவானுடன் ஒரு பிரத்யேகமான நட்பு பரிமாற்றம் ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு சிலர். And some are simply acting as the Lord's servant in a generic way. ஒரு சிலர் வந்து பகவானுடைய வெறும் சேவகனாக மட்டுமே இருக்க விரும்புறேன் அப்படின்னு பரிமாற்றம் கொள்ளலாம். But the point is that once we are established in our own eternal constitutional position, then the love that naturally manifests from within our hearts is so powerful that it attracts Krishna. அதாவது நம்மளுடைய இயற்கையான உறவு அவர்கிட்ட என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இயற்கையான நிலையை நமக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தும் பொழுது உடனடியாக பகவான் கிருஷ்ணருடைய கவர்ச்சி நம்மிடம் இருப்பதை நம்ம உணர முடியும். So today is the most auspicious transcendental appearance day of Lord Krishna, Sri Krishna Janmashtami. இன்னைக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மாஷ்டமி திருவிழா மிக திவ்யமான நாள். And Krishna says that if you simply understand how my activities and my birth are transcendental, then you also don't have to come back in this material world. You can come to me instead. பகவான் என்ன சொல்றாருன்னா என்னுடைய தோற்றமும் லீலைகளும் திவ்யமானவை தெய்வீகமானவை அப்படின்னு நீ புரிஞ்சுட்டேன்னா நீ இந்த பௌதிக உலகத்துக்கு திரும்பி வர வேண்டாம், என்னுடைய லோகத்துல வந்து என் கூட வாழ்வாய் அப்படின்னு சொல்றாரு. So this is a great opportunity for us to render some special service to the Lord, to visit the Lord in the temple, to give some donation to the Lord, to somehow or other increase our service today. இன்னைக்கு பகவான் கிருஷ்ணரிடம் நம்ம ஆலயத்திற்கு பகவான் கிருஷ்ணருடைய கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்யலாம். அவருடைய கோயில் சேவைகளுக்கு நம்ம வந்து நன்கொடை வழங்கலாம். இல்ல ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து பகவான் சேவையில ஒரு நம்ம இன்னைக்கு முயற்சியில எடுத்து ஈடுபடலாம். Even better than increasing our own service today is to help someone else, inspire someone else to increase their service as well. நம்மளுடைய சுயமான சேவையை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறத விட மற்றவர்களை சேவையில ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அதை விட உயர்ந்த எண்ணம். So I think it's time to stop here, but if anybody has any questions or any comments we can discuss. யாராவது இப்ப இதோட நிறுத்திக்க போறோம், யாராவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். Kishori Priya Mataji has raised a hand. Can I have a couple of minutes, Swami? Hold on a second, Satish Prabhu. Here Kishori Mataji and because I am managing two connections, Prabhu, so they cannot see each other. First Kishori Mataji has raised. Let us hear her question. Hare Krishna, Prabhuji, Dandavat Pranam, all best to share Prabhupada. I was just wondering about this very complex relationship that Bhishma Pitamaha has with Krishna. Can you speak a little bit about it, like he challenges him and how Krishna reciprocates, and it's just it's very beautiful, but yet it's so complex and so difficult to understand. பீஷ்ம தேவருக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு ரொம்ப விசேஷமான உறவாக இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி வந்து அவர் போர் வீரத்தின் அடிப்படையில வந்து பகவானுடைய ஒரு உறவை மேற்கொள்கிறார் என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கி கூற முடியுமா? Every one of us has a particular personality. We have our own unique characteristics. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமான ஒரு குணமும் மனநிலையும் உண்டு.
Some people are very plain, some people are very colorful. ஒரு சிலர் வந்து ரொம்ப எந்த ஒரு எளிமையாக இருக்கிறார், ஒரு சிலர் வந்து பல வண்ணங்கள்ல ஆடைகளை ஊர்த்திக்கிறாங்க. Some people are very sentimental and dreamy, some people are very practical and economic. ஒரு சிலர்கள் உணர்ச்சி வயப்பட்டு செயல்படுகின்றனர், ஒரு சிலர் வந்து ரொம்ப யதார்த்தமாக நடந்து கொள்கின்றனர். Some people approach the Lord as in a friendly mood, like an equal, and some people see the Lord even as their junior. ஒரு சிலர் வந்து பகவானை வந்து சமமாக அவருடைய நண்பராக பார்க்கிறார்கள், இன்னொரு சிலர்களோ பகவான் தன்னோட சின்னவர் அப்படின்ற சிறியவர் அப்படிங்கிற எண்ணத்துல பார்க்கிறார். Raso Vaisa, Taittiriya Upanishad says that the Lord is the reservoir of all these different kinds of rasas. ரசோ வைசக அப்படின்னு தைத்திரிய உபநிஷதங்கள் என்ன சொல்றதுன்னா, பகவானே வந்து இந்த ரசங்களின் தேக்கிடம் அப்படின்னு தேக்கிடமாக திகழ்கிறார். The point is that when these things, whatever it is that we have, whatever it is that we are, I mean to say, when it is offered to Krishna in pure love, that is uniquely attractive to the Lord. நம்ம வந்து உண்மையான நிலை என்னவோ, இயற்கையான நிலை என்னவோ அதை உணர்ந்து அந்த நிலையில நம்ம என்னதான் பகவானுக்கு அர்ப்பணம் செய்தாலும் அது வந்து ஒரு பிரத்யேகமான நைவேத்தியமாக பகவான் ஏற்றுக்கொள்வார். The cowherd women in Gokula, they have a very sweet, domestic, simple mood of devotion to the Lord. இந்த விரஜத்தில் விருந்தாவனத்தில் வாழும் ஆயர்குல பெண்கள், அவங்களுக்கு வந்து ஒரு எளிய மனப்பான்மை உண்டு பகவான் மேல. Bhishma Dev is a very different person. பீஷ்மதேவரோ மிக வித்தியாசமான நபர். He's a great military general. He's a fighter. அவர் ராணுவ அதிகாரி, அவர் ஒரு பெரிய போர் வீரர். Probably he has Mars in the first house. I missed that part. Probably he has Mars in the first house. அதாவது ஜாதகப்படி பார்த்தா அவருக்கு வந்து செவ்வாய் கிரகம் வந்து முதல் கிரகமாக இருக்கு போல் இருக்கு அவரோட. There are different kinds of people. This is Bhishma's mood. He's military. He's very viradasa. Is very prominent in his character. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான நபர்கள். அதுல வந்து பீஷ்ம தேவருக்கு வந்து வீரத்தின் அடிப்படையில் அவர் ரசனை கொண்டவர். It isn't like you have to be very peaceful sadhu brahmin type to worship the Lord. பகவானை வழிபடுறதுக்கு ஒரு சாதுவாகவோ ஒரு பிராமணராகவோ ஒரு எளிமையான நபராகவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. Everybody can worship the Lord. What is that? Swesvedhikare yanishta sagana parikirtata, or swesve karmani abhirata samsiddham labate naram. Whatever your karma is, whatever your dharma is, you offer that to Krishna and he's pleased with that. நீ உங்களுடைய கர்மம் என்னவோ உங்களுடைய தர்மம் என்னவோ அதை கிருஷ்ணருக்கு நீங்க அர்ப்பணித்தால் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம மேல. It's almost like a kind of sakya is there in Bhishma Dev's devotion. பீஷ்மருடைய பக்தி தோண்டுல ரசனையில கிட்டத்தட்ட சக்கிய ரசம், நண்பராக பார்க்கும் ரசனை உண்டு. He's prepared to fight with the Lord as if they were equals. பகவானோட சமமாக சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறார் அவர். And in a strange sense, actually, they're not equal because the Lord is actually younger than Bhishma. உண்மையில பார்த்தா பகவானும் வந்து பீஷ்மரோட வயசுல குறைஞ்சவர், அதனால சமமானவர்கள் கிடையாது. It's not even a fair fight. இது வந்து ஒரு நியாயமான சண்டைன்னு சொல்ல முடியாது. But Bhishma wants to do this. He wants to offer his arrows to the Lord. பகவான் பீஷ்மரோ பகவானுக்கு இந்த விதத்துல வந்து அர்ப்பணம் செய்யணும்னு நினைக்கிறார். And the Lord is prepared to do that as well. பகவானும் அதை வந்து பரிமாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். The Lord is prepared to break his own promise and take up a wheel of a chariot to attack Bhishma. தன்னுடைய சபதமானதை கூட அவர் வந்து முறியடிக்கிறதுக்கு தயாரா இருந்து தேர் சக்கரத்தை எடுத்து பீஷ்மர் அடிக்கிறதுக்கு போயிட்டார். And Bhishma he's not missing a beat. It does not disturb him in the least. He opens his arms and said, "Have at it." பீஷ்மரோ என்ன பண்ணாரு,
துளி கூட அவர் வந்து பாதிப்படையில. அவரு தன்னுடைய கை எல்லாத்தையும் கீழே இருக்க அம்பெல்லாம் கீழே போட்டு கையை விரிச்சு போங்க தைரியமா என் மேல அடிங்க அப்படின்னு அவர் வந்து வாங்கன்னு வரவேற்கிறார். Just as Vritrasura was not shrinking away from Indra's thunderbolt. இந்த மேலும் பாகவதத்துல பின்வரும் ஸ்லோகங்கள்ல வரும் பகுதியில விருத்தாசுரன் ஒரு அரசன் இந்திரன் வந்து வஜ்ரத்தை போடும் பொழுது கூட துளி கூட பாதிப்படையில அந்த வஜ்ரத்தை மேல போடு அப்படின்னு தைரியமா காமிச்சார். He's a very special devotee, Bhishma Dev, not comparable to very many. ஈஸ்வருக்கு நிகரானவர் நிறைய பேர் கிடையாது. அந்த சமயத்துல அவர் வந்து ரொம்ப பிரத்யேகமான ஒரு பக்தர். As if to highlight this fact, you just look at the chanda of these prayers in the Bhagavatam that Bhishma Dev is offering. இத வந்து நீங்க இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த சந்தத்தை பார்த்தாலே அவர் எப்படி வந்து இந்த பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்கிறார்னு பார்த்தாலே நமக்கு புரிய வரும். The chanda that Bhishma Dev has used is not like anything else in the Bhagavatam or anywhere else for that matter. அதாவது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு சந்தம் உண்டு, ஒவ்வொரு விதமாக அதை உச்சரிக்கணும். ஆனா பீஷ்ம தேவர் உபயோகித்திருக்கிற வந்து சந்தம் பாகவத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. They're really just not even in the list of standard chandas. உண்மையில போனா சந்தங்கள் அப்படிங்கிறது வந்து வேதங்கள்ல கொடுத்த மாதிரி ஒரு முறை இருக்கு, அந்த முறையில கூட இது வரமாட்டேங்கிறது. So Bhishma Dev's mood of devotion, his character, everything about him is very special. அதுல இருந்து அவருடைய மனநிலை, அவருடைய பக்தியுடைய பாவனை, இது எல்லாமே வந்து ஒரு மிக மிக பிரத்யேகமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். He cannot be satisfied offering milk to a baby. சும்மா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறது மாதிரி ஒரு ரசனை வந்து அவரை திருப்திப்படுத்தாது. He wants this martial fighting mood, and he wants to see this at the time of his own death. அவர் வந்து ராணுவ வீரராக இருந்து பகவானோட அவர் சண்டைக்கு இழுக்கிறார். அதுவும் குறிப்பா அதை வந்து அவருக்கு உயிர் விழும் தருணத்துல கூட அவர் அதை தான் யோசிக்க பாக்குறார். Can't take anything else seriously. What who can't? He cannot take anything else very seriously. அவர் வந்து இதை தவிர வேற எதையுமே வந்து யோசிக்கிற மாதிரி தெரியல. So he wants to see Arjuna holding with a whip in his right hand and a bridle in his left hand. அர்ஜுனர் கிருஷ்ணா chariot driver of Arjuna, sorry. பகவானுடைய அர்ஜுனருடைய சாரதியான கிருஷ்ணர் ரூபத்துல ஒரு கையில வந்து சக்கரத்தை ஏந்தி தேர் சக்கரத்தை ஏந்தி இன்னொரு கையில வந்து சாட்டவாளை புடிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் அவர் வந்து தியானம் பண்றார் பீஷ்மதேவர் பகவானை பற்றி. He wants to meditate on the fact that Krishna can dispatch hordes of Kaurava soldiers just by looking at them. கிருஷ்ணர் வந்து ஒரு கண் பார்வையிலேயே ஒரு கோடான கோடி ராணுவ வீரர்களை பொசுக்கி வெளியில் தள்ளிடுவாருங்கிறத வந்து அவர் வந்து தியானம் செய்ய விரும்புறார். அந்த எண்ணத்துல he wants to see Parthasarathi standing amidst all these great valiant soldiers. That's what gets him fired up. அவர் பார்த்த சாரதியாக கிருஷ்ணரை வந்து இந்த வீரர்கள் மத்தியில பார்க்கும் பொழுது அவருடைய வீரம் மிகவும் பல மடங்கு அதிகமாகிறது. Wants to meditate on the fact that this is Arjuna's best friend. அதுவும் இல்லாம இது வந்து அர்ஜுனனுடைய மிக நெருங்கிய நண்பர் அப்படிங்கறதுலயும் அவர் வந்து தியானம் செய்ய விரும்புறார். Inspired by the fact that all those kshatriyas who were killed by Parthasarathi Krishna, they all went back to Godhead. அதே சமயத்துல அவர் என்ன நினைக்கிறார், இந்த வீரர்கள் எத்தனையோ பேர் மாண்டார்கள், அவர்கள் எல்லாமே கிருஷ்ணனால கொல்லப்பட்டதுனால பகவான் கிருஷ்ணனுடைய கோலோக விருந்தாவனம் தாமத்திற்கு திருப்பி சென்றார்கள் என்பதை அவர் நினைவு கொள்ள விரும்புகிறார். If anyone is listening from Chennai, then you can go to Triplicate, you can see Parthasarathi in the temple, and you can offer these prayers yourself. சென்னையில இருந்து இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு, திருவல்லிக்கேணிக்கு சென்று பார்த்தசாரதி பகவானுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை இன்னைக்கு செலுத்தலாம். So everybody has their own particular way in which they like to approach Krishna, and Krishna himself sees himself in terms of that particular way that they approach. எல்லோரும் ஒவ்வொரு பிரத்யேகமான கிருஷ்ணருடன் ஒரு உறவை வைத்துக் கொண்டு கிருஷ்ணரை அணுக விரும்புகின்றனர். கிருஷ்ணரும் அந்த குறிப்பிட்ட உறவை அவர்களுக்கு அவர் பரிமாற்றம் செய்ய விரும்புகிறார். Bhajami, the word bhajami means to participate. Tanstataiva bhajami aham. I participate in that mood according to how he approaches me. தான்ஸ்ததைவ பஜாமியகம்னு சொல்லி இருக்கிறது என்ன அர்த்தம்னா,
பகவான் வந்து பங்கு கொள்கிறார். யார் யாருக்கு என்னென்ன பாவனம் இருக்கோ, பக்தி பாவனம், அந்த பக்தி பாவனத்துல அவர் பங்கு ஏற்க விரும்புகிறார். So the amazing thing about Krishna is that he can support all these rasas all at the same time. ஆனா கிருஷ்ணருடைய மிக வியப்பான இது என்ன, இந்த இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ரசனைகள், பல்லாயிரம் பல கோடி ரசனைகளை ஒரே சமயத்துல ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர்னால மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். That famous verse is there when Krishna entered the wrestling arena of Kansa at Mathura. Mullanam ashanirnanam smaravara strinam smaro murtiman ityadi. You know the verse? I don't know what verse, but I know the meaning. That Yes. கிருஷ்ணர் வந்து கம்சனோட வந்து போரிடும் பொழுது, போரிடல, கம்சனுடைய சபைக்குள்ள மல்யுத்தத்துல இறங்கும் பொழுது, அந்த மல்யுத்தத்துல ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணரை ஒவ்வொரு விதமான, நிறைய பேர் பாக்குறாங்க கிருஷ்ணரை. ஒரு சிலர் வந்து கிருஷ்ணரை வந்து தாய் பாசத்துல, தந்தை பாசத்துல பாக்குறாங்க. ஒரு சிலர் வந்து அவருடைய நண்பர்களாக பாக்குறாரு. ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு உறவுல ஒரே நபர் தான் மல்யுத்தத்துல இருக்கார், ஆனா பலர் பலவிதமாக பார்க்கிறார். கம்சனும் அவனுடைய மரணத்தை பாக்குற மாதிரி பார்த்தான். So the great generals there, they're seeing him as the most powerful killer of all the kshatriyas. அங்க இருக்கக்கூடிய படை வீரர்கள் என்ன பாக்குறாங்க, இவர் வந்து எல்லா சத்திரியர்களையும் கொல்றதுக்காகவே வந்தவர் அப்படின்னு பாக்குறார். The young girls seeing him thought, oh my God, this boy is killer handsome. அந்த அங்க இருக்கக்கூடிய இளம் பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ பகவானே, இவர் வந்து இவருடைய அழகு, இவ்வளவு வாலிப அழகு, நம்மளை போட்டு கொல்றதே அப்படின்னு பார்த்தாங்க. The yogis, they only get fired up by the recognition that this is Paramatma himself. அந்த யோகி கூட அந்த சபையில இருக்காங்க. அவங்க கிருஷ்ணரை பார்த்து, ஓ என்னுடைய இதயத்துல இருக்கிற பரமாத்மா இங்க வந்துட்டார் அப்படின்னு பாக்குறாங்க. And the fools in the audience, they're thinking, what's this guy doing here? He's just a coward. ஆனா ஒரு சில மூடர்களும் அந்த இடத்துல இருந்தாங்க கூட்டத்துல. இவன் என்ன முட்டாள் பையன், இவன் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பையன் வந்து இங்க வந்திருக்கான், மாடு மேய்க்கிற பையன் வேணாச்சே அப்படின்னு பார்த்தாங்க. You can see in the painting, Vasudeva and Devaki, they're standing up with great concern, looking on what's happening. Oh my God, these are our babies. இந்த படத்தை நீங்க வந்து வரைஞ்சிருக்காங்க, அதை நீங்க பாத்தீங்கன்னா, கவனிச்சு பாத்தீங்கன்னா, வசுதேவரும் தேவகியும் எழுந்து நின்று, அஜிஜோ இது என்ன நடக்கிறது, என்னுடைய குழந்தையாச்சே, இவன் வந்து இங்க வந்து இப்படி மல்யுத்தத்துல நிக்கிறாங்க அப்படின்னு போட பாக்குறாங்க. Krishna is reciprocating with each of them all at the same time. கிருஷ்ணர் அங்க வந்து அந்த கூட்டத்துல இருந்தாலும், அந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு தங்களுடைய பிரத்யேகமான அன்பு பரிமாற்றத்தை மேற்கொள்கிறார். The Achintya Leela is that Krishna conceives of himself in terms of the conceit of the devotee. இந்த வியக்க வைக்கும் அச்சிந்தியம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு பக்தனுக்கு என்ன மனநிலை இருக்கோ அந்த பக்தனுக்குடைய மனநிலைக்கு ஏற்ப பகவானால அன்பு பரிமாற்றிக் கொள்ளப்படும் ஒரே சமயத்துல அப்படிங்கறதுதான் இந்த அச்சிந்திய லீலை. How is it that Krishna simultaneously conceives of himself as a helpless baby in need of breast milk and the killer of all the kshatriyas in the world? பாருங்க, ஒரே சமயத்துல எப்படி வந்து பகவான் ஒரு குழந்தை, ஒரு தாய்ப்பாலை குடிக்கணும், தாய்ப்பால் தேவை அப்படிங்கிற குழந்தையாக மனநிலையில இருந்தும், அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எல்லாருமே என்ன வந்து அவங்க பயப்படுறாங்க, என்ன வந்து கொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு. சோ ஒரே நபருக்கு ஒரே சமயத்துல ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமாக அவர் எப்படி சொல்ல முடியும், தன்னுடைய ரசனையை வெளிப்படுத்துறார். Samam vimohayati bhirapi yadbideti. As we heard in the last chapter, Kunti Devi says this just short circuits my intelligence trying to figure this out. நம்ம இத முன்னாடி ஒரு அத்தியாயத்துல பார்த்தோம். குந்தி மகாராணி பிரார்த்தனையில என்ன சொல்றாங்க, என்னுடைய புத்தி வந்து பிரமிப்படைகிறது, இந்த மாதிரி எப்படி பயம், உங்களை பார்த்து பயம் பொழுது நீங்க பயந்தீங்களா? So this is the wonderful Lord who has appeared today, Sri Krishna Janmashtami in Mathura in the prison of Kamsa. இந்த இப்படிப்பட்ட விசேஷமான பகவான் கம்சனின் சிறைச்சாலையில் மதுராவில் என்று அவதரித்துள்ளார். Vasudeva sutam devam Kamsa chanuna mardadam devaki paramanandam krishnam vande jagadguru. இந்த ஸ்லோகம் பிரபலமான ஸ்லோகம், வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம்.
அதாவது வசுதேவருடைய மகனானவர், கம்சனை கொல்ல வந்தவர், தேவகியினுடைய பரமானந்தம், அப்படிப்பட்ட கிருஷ்ணரே அனைத்து உலகத்திற்கும் குருவாக திகழ்கிறார். Okay, there's another question, I think, no? வேற ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா? சதீஷ் பிரபு. எஸ் எஸ். சொல்லுங்க. First of all, Prabhuji, thank you very much. I had no clue when it came to today's class that I would go through such a blissful experience. I must have done something good in my previous life. I don't know whatever it is, or maybe the karuna of Lakshmi Devi or Radharani that I passed this episode. I thoroughly enjoyed it. Thank you very much to everybody. Thank you, Sri Srinivasji. Thank you very much, Hare Krishna. Great auspicious day. Just a couple of things I wanted to share with Prabhuji. There are two things that Prabhuji mentioned. One was on the rasa, right? The feelings of the rasa that the gopikas or the Brajavasis had towards Krishna. Not sure if Prabhuji is aware of our own Tirupavai, right? The 30 verses sung by Goda Devi or Srimati Kuni Devi, right? All those were sung in the bhava or the rasa of gopikas. So that is an addition that we have here. So we can check with Sri Srinivasji. And second, one more lovely thing that mentioned was the feeling of service or servitude that we have. Dasa is a word which means servant. Down here we have this word called Dasa, which was very basically serving the servant of the Lord. Being a servant, not only that, but also serving service for the Lord. Very much echoed with what you said, so thoroughly enjoyed it. Thank you very much for this beautiful experience. I owe a lot to Arun Srinivasji who introduced me to Sri Srinivasji and today to you. Thank you very much. One last question. You mentioned about the person, World War I pilot, right? Was he Ronald Henry Nixon? Sri Krishna Prem Ji? Yes. Yes, Prabhu answered. Okay. Thank you have any specific question, Prabhu, or you are? Yes, thanks a lot. Okay. Yeah, I've lost track of all that, and how to translate it in Tamil, I don't know. Surukama, I will try to summarize it in real short sentences. So he just your comment, it seems. சதீஷ் குமார் பிரபு வந்து ரொம்ப அருமையாக அவர் வந்து பிரபுவுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவித்து, பிரபு இன்னைக்கு தெரிவித்ததுல அவருடைய இதுல வந்து இங்க ஆண்டாளும் திருப்பாவை மூலம் அந்த ரசனையில பல பாடல்களை ஏற்றிருக்கார். அது பிரபுவுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரச விசாரத்துல மிக அருமையான வகுப்பு இன்னைக்கு இருந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றார். மேலும் அவர் வந்து அந்த ராணுவ வீரருடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் படிச்சிருக்கார் போல் இருக்கு அந்த ராணுவ வீரரை பற்றி. அவர் மேலும் பின்னாடி பக்தரானவர். Any other questions or comments? I mean, we are. Hare Krishna, yes. Prabhu. Sachin Prabhu. This is Vishwanathan from Chennai. Yes, Prabhu. Just a quick comment to Prabhu. I have met him in New Vrindavan in Mountsville several years ago when I was there and I was living in Pittsburgh. And I remember several lectures that he used to give on Sundays there at the New Vrindavan temple, the Radha Krishna temple there. It's nice to see him back here talking to us. And I also remember, Prabhu, you're talking about the Bhakti Vedanta Book Trust. And I don't know if people know that Prabhu has actually done translations of many of our books from Sanskrit to English for the benefit of us. So what we are reading in English is some of those books are translated by Prabhu from Sanskrit to English actually. So that's an amazing achievement for. And I used to tell my friends who used to come with me that it's really very, very strange actually and surprising that we are learning about our own culture from someone who was born in the US. And that shows the level of greatness that he has achieved by being a foreigner in a foreign country and becoming an expert in our Bhagavatam and Bhagavad Gita and teaching us who had gone from India to the US for other purposes. And I can tell you that many of the stories really inspired me to continue being with them actually.
இங்க விஸ்வநாதன் பிரபு வந்து முகுந்ததத்து பிரபுவுடைய புகழாரத்தை கொஞ்சம் விளக்கி, ஏன்னா இவர் வந்து அமெரிக்கால பாத்திருக்காரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மறுபடியும் இவர்கிட்ட கேட்கிறேன்னு. முகுந்ததத்து பிரபு பல சமஸ்கிருதங்கள்ல இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்திருக்கார். அதெல்லாம் இவர் வந்து அந்த புஸ்தகங்கள் இருக்கின்றார். நீங்களும் வந்து பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட்ல பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் படிக்கும்போது இது புரிய வரும். அதே சமயத்துல ஒரு பிரபு சொல்றார், நம்ம இங்க பிறந்திருந்தா கூட, நம்மளுடைய கலாச்சாரமாக இருந்தா கூட இதை வந்து இவர் வாயில கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So thank you Vishwanathan Prabhu for and I again, are there any questions? I mean, and thank you. Yeah, Sachin here. Yes, Prabhu. Yeah, I had one question, I think, which was asked previously in this forum, and I think Sachin the right explanation to that. So the question is, what is the difference between our own free will and Krishna's will? கிருஷ்ணருடைய விருப்பத்திற்கும் நம்மளுடைய சுய விருப்பத்திற்கும் எந்த வித்தியாசம் முன்னாடியே நம்ம கேட்டிருக்கோம். அதனால இங்க பிரபுட்ட நான் கேட்க விரும்புறேன். Okay, so we have free will and Krishna also has free will. நமக்கும் சுய விருப்பம் உண்டு, கிருஷ்ணருக்கும் சுய விருப்பம் உண்டு. We have limited free will and Krishna has unlimited free will. நமக்கு வந்து ஒரு வரம்புக்கு உட்பட்ட சுய விருப்பம் தான் உண்டு, ஆனா கிருஷ்ணருக்கோ வரம்பற்ற சுய விருப்பம் உண்டு. Understanding the ontological position of the living entity vis-a-vis the Supreme Lord helps us to understand the difference between our will. நம்ம வந்து நம்மளுடைய ஆத்மாவுடைய நிலை தொன்று தொட்டு எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது மூலம்தான் நமக்கு இந்த சுய விருப்பம் என்ன அப்படிங்கிறது அதை உடனே புரிஞ்சுப்போம். We are like a drop of seawater from the ocean. ஒரு பெரும் கடல்ல நம்மளுடைய சுய விருப்பம் நம்மளும் வந்து ஒரு துளி நீர் மாதிரிதான். Even one drop of ocean water will have basically all the essential constituents of the ocean itself. ஒரு கடலுடைய தன்மைகள் எல்லாமே ஒரு சின்ன துளியில நம்ம நிச்சயம் காண முடியும். And similarly, the Lord is himself like the ocean. இதுல என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், பகவான் தான் இங்க பெரும் கடல். So we are simultaneously one with the Lord in quality, but different from the Lord in quantity. அதனால நம்ம தன்மையின் அடிப்படையில பார்த்தா பகவானோட ஒரே நிலையில இருக்கும், ஆனா அளவின் அடிப்படையில பார்த்தா பகவானுக்கு முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறோம். And that makes a big difference. இது ஒரு பெரும் வித்தியாசத்தை உண்டுபடுத்தும் இல்லையா? If you get a drop of water on your head, it's no big problem. ஒரு துளி தண்ணி நம்ம தலையில விழுந்தா ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லை அல்லவா? If you get the ocean dumped on your head, that's a big problem. நம்ம தலை மேல வந்து ஒரு கடல் வந்து விழுந்ததுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை அல்லவா? So our free will is like that. We have minute independence. நம்மளுடைய சுய விருப்பமும் ஒரு ரொம்ப சிறிதளவான அளவுல உள்ளது. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அளவுல சுய விருப்பம் உண்டு, அதாவது சுதந்திரம். Okay, Prabhu. Thank you. Thank you. Somebody else has question? Please tell your name so I can. It's difficult to see here. Anybody else has questions? I have a second question, if I can ask. I don't know. It's up to Prabhu. You have to take a second one. Kishori. We're here. Yes, we are here for this. So you spoke about this devotee from England, and one thing which I did not understand is that he didn't have that power, but the Lord had. It almost seems like the Lord took a proactive step in this, and he was disappointed. It kind of contradicts the regular belief that we develop a relationship and the Lord reciprocates.
So how do we understand? And the second thing is that why wasn't he given a second chance? Oh, sorry. Translate that first and then. Yeah. இந்த பிரபு சொன்ன சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ராணுவ வீரர் அவர் எதுவும் கிருஷ்ணரை வேண்டின மாதிரி தெரியல, கிருஷ்ணர்கிட்ட ஏதோ ஒரு பாவனை செலுத்தின மாதிரி தெரியல. ஆனா கிருஷ்ணரே தன்னாகவே முன்ன இந்த பக்தர்கிட்ட பக்தரான கூட தெரியல நமக்கு. ஆனா இவர் எப்படி கிருஷ்ணர் அவர் கேட்காமலே இவரை காப்பாத்தினார், இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு. So Srila Prabhupada concludes today's purport with a very important principle that we have to approach the Lord through his devotees. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையை இன்னைக்கு எப்படி முடிக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். பகவானை தன்னுடைய பக்தர்கள் மூலமா தான் நம்ம அணுகணும் அப்படின்னு தெளிவா சொல்றார். A related point is that the relationship of the Lord with the devotee is set by that sambandha. அந்த ஒரு பகவானுடைய பக்தனும் உறவும் பகவானிடம் பக்தனிடம் உள்ள உறவு இதன் அடிப்படையான சம்பந்தத்துல தான் அமைஞ்சிருக்கு. That's what happened in the case of Sri Krishna Prema, because his guru was Bengali and the guru was in, you can say, Vatsalya Rasa, therefore naturally Krishna assumed this is Dada. So இங்க நம்ம பார்க்கிறோம் இதுதான் நடந்தது. அந்த கிருஷ்ண பிரேம அப்படிங்கிற அவருடைய பக்தர் அவர் அவருடைய குரு ஒரு பெங்காலி தாய் போல தகப்பனை போலதான் அந்த உறவுல இருந்தார். சோ உடனே கிருஷ்ணரும் அந்த அவருடைய சீடரான கிருஷ்ண பிரேம பிரபுவிடம் அதே லீலைகளை அதே ரசனையில் ஈடுபட்டார். It looks contradictory if we're focused on Krishna Prem's own subjective experience, but taken in the larger context, it's not. இது பார்க்கறதுக்கு முரண்பாடா இருக்கு. ஏன்னா கிருஷ்ண பிரேமர் அவருடைய தனிப்பட்ட முறையில அவருடைய எண்ணங்களும் வேறுபட்டதாக இருந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட பார்க்கும் பொழுது இது எல்லாமே சரியாக தான் இருக்கு. Okay. Yes, Prabhuji. The second part of the question was, why wasn't he given a second chance? When he realized that this is what the Lord wants, the Lord just seems to have kind of wrapped it all up. Well, no, I didn't get that part. Why was he given second chance? Why was he not given a second chance? Because when he found out that the Lord actually wants this rasa, it was too late. Okay. அவருக்கு ஏன் ஒரு வாய்ப்பை கிருஷ்ணர் கொடுக்கல? அவர் உணர்ந்த அவராது கிருஷ்ண பிரேமர் பகவானுக்கு ஒரு கம்பளி வேணும்னு கேட்கிறார். ஆனா இவருக்கு முதல்ல புரியல. பட் அவருக்கு பின்னர் புரியும் பொழுது ஏன் பகவான் அவருடன் அன்பு பரிமாற்றம் மேற்கொள்ளவில்லை? A couple of things we can say about this. The first is that it's never too late. இரண்டு விதமாக பார்க்கலாம். முதல் காரணம் என்னன்னா, எப்பொழுதும் அதாவது எப்ப வேணா இது நடக்கலாம், இப்பவும் தாமதமாகி விடவில்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து. And the second thing is that it never ends because it's never ending. இரண்டாவது என்னன்னா, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இதோட முடிஞ்சதுன்றது கிடையாது. ஏன்னா இதுக்கு முடிவற்றது இந்த உறவுக்கு. Another thing to consider is that the lessons learned hardest are the lessons learned best. இன்னொரு விதத்துல பார்த்தா, எந்த ஒரு பாடம் நம்ம ரொம்ப கடும் பாடமாக இருக்கோ அந்த பாடங்களை நம்ம அனுபவிச்சோம்னா அந்த பாடங்களை தான் நல்லா உணர்ந்து புரிஞ்சுப்போம். So the Lord had to show him. He didn't forget. After that, he didn't forget. He learned. அதுக்கப்புறம் அவர் கிருஷ்ண பிரேம பிரபு மறக்கவே இல்லை. அதனால பகவான் அவருக்கு அந்த விதத்துல தான் அந்த பாடத்தை புகுத்தினார். Now, a fourth thing to consider is that the Lord is teaching us through teaching him. உண்மையா சொல்ல போனா அவர் கிருஷ்ண பிரேம பிரபுவை மையமா வச்சு ஒரு கருவியா வச்சு நமக்கு பாடம் புகுத்துறதுக்காக தான் அதை செயல்படுத்தினார். Now, he told how is it that I'm speaking this narration today? Just to share with all of you the principle. இப்ப சொல்ல போனா நான் ஏன் இந்த சம்பவத்தை உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்லணும்?
ஏன்னா இந்த அடிப்படையான கருத்தை எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நான் இன்னைக்கு பேசுறேன் அதை பத்தி. So in this way, when the Lord acts, he accomplishes many things at once. இந்த விதத்துலதான் பார்க்கும் பொழுது பகவான் ஒரே செயல் பலவிதமான விளைவுகளை ஒரே சமயத்துல அவரால கையாள முடியும். Just as he maintains all that others at once, inconceivable to us. நமக்கு புரியாம இருந்தா கூட எத்தனையோ ரசனைகளை ஒரே சமயத்துல அவர் வந்து பங்கேற்றுக் கொள்கிறார் இல்லையா? நமக்கு புரியலன்றதுனால அவர் அது ஒரு பொருட்டல்ல. Okay, it's 9:30 a.m. on Sri Krishna Janmashtami, and we thank you all very much. Yes, பிரபு வந்து அனைவரையும் இன்னைக்கு ஜன்மாஷ்டமி தினம் என்று எடுத்து காலம் தாமதம் எடுத்து இதோட நிறுத்திக் கொள்ள விரும்புகிறோம். ஜன்மாஷ்டமி மகோத்சவம் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். May the Lord, who is known as the son of Mother Yashoda and Nanda Maharaj, give all of you special blessings to attain love of Godhead, Krishna Prema. பிரபு வந்து நமக்கு அனைவருக்கும் இந்த நாள் இன்றைக்கு பகவான் நந்த மகாராஜன் புதல்வராகவும் யசோதையின் புதல்வராகவும் திகழும் பகவானுடைய கருணை நம் மீது விழுந்து நம்ம இன்னைக்கு பகவானுடைய திருநாட்டை அடைவதற்கான வாழ்த்தை பகவான் ஆசீர்வாதத்தை பிரபு கொடுக்கிறார். May Sri Sri Guru Gauranga bless all of you to make spiritual advancement more and more by following the process of bhakti as taught by Srila Prabhupada. ஸ்ரீல பிரபுபாதர் பக்தியின் கொள்கைகளை எப்படி நமக்கு சொன்னாரோ சொல்லிக் கொடுத்தாரோ அதை வந்து நம்ம வந்து நல்ல பயின்று அதை கற்றுக்கொண்டு பயிற்சி செய்வதற்கான ஆசீர்வாதத்தை ஸ்ரீ ஸ்ரீ குருவும் கௌரங்கரும் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவும் அருளட்டும் என்று பிரபு நமக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறார். And may His Divine Grace, Srila Prabhupada himself, always remain the sponsor for your soul for the rest of eternity. ஸ்ரீல பிரபுபாதரே உங்களுக்கு அனைவருக்கும் உறுதுணையாக இருந்து உங்களை காப்பாற்றுவாராக. உங்களுடைய காலங்காலமாக வரும் காலத்தில் பிரபுபாதருடைய ஆசிரியத்தில் நாம் இருப்போமாக என்று பிரபு நமக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார். Shri Krishna Janmashtami ki jai, Srila Prabhupada ki jai, Gaur Bhakta Vrinda ki jai. Hare Krishna Vansha Kalpatarubhyascha Kripa Sindhubhesha Paritanam Bhavanebhyo Vaishnavebhyo Namo Namaha. Thank you. Prabhu, next Monday, same time, 8 o'clock. So please don't miss this class. Prabhu is very mercifully giving us association, and so we should all be very thankful to Prabhu, which we are, and that too we started it on a Janmashtami day. This is our bhagyam, aho bhagyam. Thank you, Prabhu. Thank you. Hare Krishna. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. மீண்டும் நாளை 8 மணிக்கு சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.